அதாவது 24ஆம் தேதி காலையில 6ல இருந்து 6:45 நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. சந்திரகலையில கடைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறீங்க. வியாபாரம் ஓஹோன்னு நடக்கும். நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க. உங்க அண்ணன் ராமசுவாமி சினிமா கோட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிரச்சனை எவ்வளவுன்னு சொன்னீங்க? 5 ரூபாய். 50 ரூபாயா வச்சுக்கோங்க. கடைக்கு என்ன பேர் வச்சீங்க? மத்தல் மத்தல் வந்துட்டேன். இங்க வா. ஆமா, நம்ம புதுசா கடை திறந்திருக்கிறது ஊர்க்கார பயலுக்கு தெரியுமா? ஒரு பயல மறக்கானோ? நானும் அதே தான் அப்ப பிடிச்சி மண்டை போட்டு பிச்சுட்டு இருக்கேன். அண்ணே, இப்பெல்லாம் கடை ஹோட்டல் திறக்கணும்னா ஒரு கவர்ச்சி வேணும்னே. நாமும் கவர்ச்சியா ஒரு நடிகரையோ நடிகை கூப்பிட்டுருந்தா இந்நேரம் நம்ம கடையில கூட்டம் அத மாதிரி இருக்குண்ணே. இந்த ஐடியா நேற்று எங்கேயோ ஒளிச்சு வச்சிருந்த. 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்னையா பண்றது? இப்ப மட்டும் என்ன குடியா முழுக போச்சு. இன்னொரு நாளைக்கு திறப்பு விழா வச்சுப்போம். இன்னைக்கு இத்தோட ஊத்து மூடிடுவோம். எப்படி பட்டாங்குச்சி தலையா, உன் வாயில ஓம குச்சியை போட்டு கொளுத்த முதல் நாள கடையை மூடணுங்கிறிய உருப்படியாடா நீ? போடா. முதலாளி, 6 படி அரிசி மாவை இட்லி வாட்டுட்டேன். ஒரு 200 உளுந்த வடை, 200 மசால் வடை, 200 கார வடை ரெடி. ஒரு சின்ன தொழில் ரகசியம். உங்களுக்கு காப்பி வேணும்னா என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கும் எனக்கும் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். என்னது நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க உண்மைன்னு இருக்கேல? ஏயா மாஸ்டர், ஊதுவத்திக்கு ஆசைப்பட்டு கொசுவத்தியை கொளுத்துற கதையா? எங்க அண்ணன் சினிமா தியேட்டர் திறந்தானே நான் வீம்புக்கு இந்த ஹோட்டல திறந்தேன். காலையில இருந்து கடன்னு கேட்டு கூட ஒருத்த கூட வரலையா? நீ என்ன 100 கணக்குல வடையை சுட்டுட்டாங்கிற. இப்ப என்னையா பண்றது? இதுக்கும் ஒரு தொழில் ரகசியம் இருக்குது. எல்லாத்தையும் நீயே தின்னு தீர்த்துறாங்கறியா? சேர்ந்த ஒரு நாள்லயே என்னுடைய ரகசியங்க பூரா தெரிஞ்சுக்கிட்டீங்களே. பெரிய தங்கமல ரகசியம். போயா. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்ச? எப்போ என் முகத்துல நான் முடிச்சேன். உன் முகத்துல தானே. உன் ஆத்தா கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சநேயர் கோயில சுத்தாதன்னு. கேட்டாலா? கேட்கலையே. எப்பா ஊரு பூரா பாத்துட்டேன், ஒரு ஈக்காக கூட காணுமே. ஒருவேளை எங்க அண்ணன் காலையிலேயே படத்த ஆரம்பிச்சு கூட்டத்தை எடுத்துட்டானோ? ஏய் வத்தல, என்னடா கல்லு எல்லாம் வந்து இறங்குது? ரோடு போறதுக்கா இருக்கும். டேய், சோடா பாட்டில் எல்லாம் இறங்குது. ரோடு போறதுக்கு எதுக்கு சோடா பாட்டில்? அது தெரிஞ்ச நான் ஏன் உங்ககிட்ட பரோட்டா போட வரேன்? உங்க அண்ணன் ராமசாமினா இந்த ஊரே மரியாதை வச்சிருக்கு. நீ என்னடா உன்னால இந்த நாடே அவமானப்படுற மாதிரி நடந்துக்கிறியா? என்னங்க இன்னைக்கு இலங்கை தமிழருக்காக பந்து. கடையே தரக்கூடாது, இது உனக்கு தெரியாதா? கடையை திறக்கலாமா திறக்க கூடாதுன்னு யாரையா கேட்டியா? அதாவது 24ஆம் தேதி காலையில 6ல இருந்து 6:45 நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. நீ ஏன் மூடுறியா இல்ல நாங்களே மூடட்டுமா? நானே மூடிடுறேங்க. டேய் ஏறா, எடு எல்லாத்தையும் உள்ள எடுத்து வைய. மூடு மூடு மூடிடு. நானே மூடிடுறேங்க. கனகராஜ் கஃபே, அருமையான பேர். கனகராஜனா, கடையை சீக்கிரம் மூடிட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சரக்கு சுருக்குன்னு தீர்ந்துருக்கும், அதான் மூடிட்டீங்க. நாள் குறிச்சு கொடுத்து யாரு? கோவிந்தனாச்சே. கோவிந்தா, கொஞ்சம் உள்ள வரியா? எதுக்கு? திருநெல்வேலி அல்வா பார்சல் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடு. இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷா நீங்க ஒரு ஆள் தான். ஐயோ 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 ஐயோ. என்னடா பாக்குற? என்ன எல்லாம் நீ அடிச்சிருக்கிற? எனக்கு கொடுங்க. இந்த பாருடா, சீரட் குடிக்கிறது தப்பு. அதுலயும் அண்ணன் சீரட் குடிச்சேன்னா ஊர்க்காரங்க நேரம் உன்னை போக்கின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இப்ப என்ன பொடிக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. குடுப்பியா? இந்த பிடி. உன் முன்னாடி உட்காந்து சீரட் குடிச்சேன்னா பாக்குறவங்க எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க. நான் ஓரமா உட்காந்து தம் அடிக்கிறேன். யாரா வந்தா சொல்லு. ஏன் என்ன பார்த்தா எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதான் நீயே ஒத்துக்கிட்டிய பொறிக்கணும். அப்புறம் என்ன? சக்கரப்பட்டிக்கு இப்படிதான் போனோமா? என்னடா கேட்டதுக்கு கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? வாயத்தரன்னு சொல்ல. வாயில என்ன கொலக்கட்டியா வச்சிருக்க? போஸ் குடுக்குற? வராங்க
ஏய் பின்னால வண்டி எடுக்கிறேன், பிரிட்ஜ்ல முட்டுதான் பாரு. வாங்க வாங்க, முட்டுதா? முட்ல வாங்க, இப்போ முட்ல வாங்க. நல்லா பாடுற. முட்டிருக்கீங்க. வண்டி முட்டிடுச்சுன்னா உனக்கு சிரிப்பாடா? நீங்க மட்டும் நீ ஏன்டா என்ன தடுக்கிற? அவனுக்கு அண்ணனா தம்பியா? அண்ணன். ஏமா வாசல்ல யாரு கோலம் போட்டா? பெரியவனா சின்னவனா? ஒரே அசிங்கமா இருக்க. நீயாவது சொல்லி கொடுக்கப்படாது? அக்கம் பக்கத்துல இருந்து வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க? இந்த வீட்டுல கோலம் போடுற வயசுல ஒரு பொண்ணு லைன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா? அவங்கெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் கோலம் போடுறது? இந்த வீட்டுக்கு ஒரு சிரிக்கி வரக்கூடாதா? மருமக வந்த உடனே அவதான் சாணி தெளிச்சு கோலம் போடுவான்னு நீ நினைக்கிறியா? அவளுக்கு இவனுங்க தான் எல்லா வேலையும் செய்ய போறானுங்க. வேணா பாரு, பொண்டாட்டிக்கு சரியான பிரிமனையா இருக்க போறானுங்க. இவனுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. நேத்து தான் அரசவட்டிக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டேன். பெரியவனுக்கா சின்னவனுக்கா? ஒரே பொண்ணை 2 பேருக்கா கட்டி வைக்க முடியும்? பெரியவனுக்கு தான். அவனுக்கு தானே கழுத வயசு ஆகுது. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. எதுக்கு அவனை ஒரு 8 போய் பார்த்துட்டு வர சொல்லு. போகும்போது என் கல்யாண பட்டு வேட்டிய கட்டிட்டு போக சொல்லு. ரொம்ப ராசியானது. வேட்டிய பார்த்த உடனே பொண்ணுக்கு பிடிச்சு போயிடும். பாட்டி, பொண்ணு கருப்பா சொப்பான கேளுங்க. ஏண்டா ராமசாமி, பொண்ணு கருப்பு தோலா சிவப்பு தோலா? புலித்தோலு. கழுத கட்டுன்னா கட்ட வேண்டியதுதானே. ஏப்பா, பொண்ணு எனக்கு பிடிக்க வேணாமா? பொண்ணுக்கு ஒன்ன பிடிச்சா போதாது. ஏய், போற பாக்குற திரும்பி வந்துடுற. ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், தெரியுதா? பா. எந்த ஒரு பொண்ணு? அரசப்பட்டி. அரசப்பட்டியில இறங்கி? அரசப்பட்டியில இறங்கி ஒரு கிணறு இருக்கு, அதுல புதி மூதேவி. பஷ விட்டு இறங்குடா, அவங்களே வந்து உன்னை இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. உன் அடையாளம் எல்லாம் நான் சொல்லி இருக்கேன் விவரமா.
பாட்டி, நான் அவன மாதிரி தோணை பத்தி எல்லாம் கவலைப்படல. எனக்குன்னு ஒரு ஆளை பத்தி தான் கவலைப்படுறேன். கருப்போ சிவப்போ மத்தலோ தொத்தலோ எனக்குன்னு ஒண்ணு பார்க்க சொல்லு பாட்டி. யாப்பா பெரியவனுக்கு தான் அரசப்பட்டியில பார்த்தது மாதிரி சின்னவனுக்கு தான் ஆண்டிப்பட்டியில பார்த்துட்டா. ஆண்டிப்பட்டியா? ஆண்டிப்பட்டினா உனக்கு அவ்வளவு லேசா இருக்கா? அங்க இருக்க பொண்ணுகள்லாம் லட்சணமான பொண்ணுங்க. இவனுக்கு யாரு கொடுப்பா? நாமா இவனை ஒரு வினோபாபா மாதிரி, வள்ளலார் மாதிரி, விவேகானந்தர் மாதிரி ஆக்க போறேன். ஏன்னா என்ன மாதிரி தைரியசாலி பாரு. ஏப்பா உங்ககிட்ட நான் தைரியசாலின்னு சொன்னா? கோழைன்றியா? ஆமா. பயந்தா கொள்ளின்றியா? ஆமா. அறிவில்லைன்றியா? ஆமா. அட தோ, உனக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான் பேமானி? ஏங்க ராமசாமி, யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? சினிமா தியேட்டர் பேரு மாத்திர விஷயமா வர சொல்லிருந்தீங்களே. அடடடடட, நீங்க தானா? உங்களுக்காகத்தான் காலையில இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க உட்காருங்க. அப்படி வாங்க. என்ன பலகீனமா வர்றீங்க? கார்ல வந்தீங்களா இல்ல கார் உங்க மேல வந்ததா? அத ஏங்க கேக்குறீங்க? ஆ, வர்ற வழியில 2 எரும மாடு முட்டிருச்சுங்க. விலகி வரக்கூடாது. விலகினதுக்கே விழா எலும்பு ஒடிஞ்சு போச்சுங்க. உடம்பெல்லாம் ஒரே வலிங்க. படுங்க. அப்பா. சின்ன பாண்டி, அந்த தியேட்டர் ஃபைல் எடுத்துக்கிட்டு வா. அம்மா. அதுல பாருங்க, ஒரு வேகத்துல தியேட்டருக்கு என் பேரை வச்சு விட்டேன். அத பெருந்தன்மையா எடுத்துக்கிற குணம் என் பசங்களுக்கு இல்லாம ஊர் ஊரா போய் புகார் சொல்லி எடுத்துறானுங்க. அதனால அவனுங்க பேர்லயே மாத்தி புள்ளான்னு இருக்கேன். அம்மா, அவங்க பேர் என்னங்க? 2 கழுதைக்கு ஒரே பேர் தான், சின்ன பாண்டி பெரிய பாண்டி. இதோ வந்துட்டானே, இவன் தான் இளைச்சு, ரொம்ப சாது. பாடுறாங்க அவங்க அம்மா ஜாட பார்த்தா தெரியுதுங்களா? பாவம், உங்களுக்கு வலி, ஒண்ணுமே பேச முடியல. இவர் பேர்ல தான் தியேட்டரை மாத்தணுமா? மாத்திருவோம். என்ன இப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இவனை தெரியுமா? வர்ற வழியில 2 எரும மாடு முட்டிச்சுன்னு சொன்னல, ஆ, அதுல ஒரு எருமையே இதுதான். ஆ. அப்ப இன்னொரு எருமை? அதான் பொண்ணு பார்க்க போயிருக்குல்ல. ஆ, ஆமா. அறிவு இருக்கா? இன்ஜின் பக்கம் உட்காந்து தம் அடிக்கிறிய கப்பல் பத்திட்டு கோப்பனா கொடுப்பேன். இதே வேற ஆள் செஞ்சிருந்தானா பல்ல உடச்சு கையில கொடுத்து கீழே இறக்கிருப்பேன். 60 பைசா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டா பஸ் உங்களுக்கு சொந்த நினப்பு. ஐயோ ஐயோ ஐயோ, அடிக்காதீங்க சார். ஐயோ சார், தெரியாது சார், தெரியாம சொல்றேன். வேறடி ஒருத்தர் கூப்பிடுங்க சார், சும்மா அடிக்காதீங்க சார். மாப்பிள்ள தான். வாங்க 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 போலாங்களா? யோ வண்டிக்காரர, உனக்கு இந்த ஊர் தானே? பொண்ணு எப்படி? பாக்குறதுக்கு பச்சை பச்சை தாங்க இருக்கும். உள்ள இறங்கி பார்த்தா தான் பல்ல மாதிரியே தெரியும். யோ, பொண்ணு அழகா இருக்குமா அசிங்கமா இருக்குமான்னு கேட்டையா? யோ, உன்னதையா? நான் தான் சொல்றேனுங்களே, இந்த ஊர் ஒரு மாதிரி, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லன்னா என்னதான் வேலி போட்டாலும் பக்கத்துல வர வந்து அறுத்துட்டு போயிடுவான். ஆமா, இந்த ஊர்ல என்ன நிலம் வாங்க போறீங்களா? சரியான செவிட்டுக்கிறாய். எதுங்க நான் சொல்றது உங்களுக்கு காது கேக்குங்களா? யோ, மூடிட்டு ஓட்டியா? எதுங்க சீக்கிரமா போனுங்க. போயிடலாங்க. ஏய் கல்யாணி, ஏய் ட்ரு. அப்பவே சொன்னேன் அந்த பயலுக்கு பிடிச்சலாம்னு. இப்ப ஓடி போயிட்டானா எங்க போய் பிடிக்கிறான்? மாப்பிள்ள வந்தாச்சு. இவர்தான் பொண்ணோட அப்பா. வணக்கம். வாங்க. ஏய், மாப்பிள்ள சகப்பா இருக்காருப்பா. வணக்கம் தம்பி. இவங்கதான் பொண்ணோட அம்மா. இப்ப கும்பிட்டாரே, அவரோட சம்சாரம் தானே?
மாப்பிள நம்ம பொண்ணத்தான் பார்க்க வந்திருக்கிறாரு, நீ முழுகி போடாத. எங்க பையன் பாக்கிறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கான். 10-20 பவுன் கூட கேட்டாலும் அந்த பையனுக்கே முடிச்சிடலாங்க. 10-20 பவுனா? உங்க அப்பா என்ன கோளாறு சுரங்கத்திலே வேலை பாக்குறா? மாப்பிள்ளை எனக்கு புடிச்சு போச்சு. அவன் 50-100 கேட்டாலும் அவனுக்கு தான் கட்டி வைக்க போற. போய் பொண்ணை தயார் பண்ணு. அக்கா மீதி வந்து நாளைக்கு சுத்திக்க. உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. மாப்பிள்ளை வந்து அங்க உனக்காக உட்காந்துட்டு இருப்பாரு. நீ என்ன அடி மேல அடி வச்சிட்டு இருக்க. கொஞ்சம் சுருக்காவா. வர மாப்பிள்ளை எனக்கு தானே ஆண்டவன் முடிவு பண்ணிருந்தா, நான் எவ்வளவு நேரம் கழிச்சு போனாலும் அவர் எனக்காக காத்துட்டு இருப்பாரு. உனக்கு ரொம்ப தான் உன் மேல நம்பிக்கை. எனக்கு வர ஆத்திரத்துல நான் தான் பொண்ணு மாப்பிள்ளை எதிரில போய் நிக்க போறேன். ஏமா இன்னும் சீதா வரல? இல்லக்கா, எந்த கோயில் போயிருக்கான்னு தெரியலையே. தெரிஞ்சா நான் போய் கூட்டிட்டு வந்துருவேன். ஐயோ, இப்ப மாப்பிள்ளை கேட்டா யார பொண்ணுன்னு காமிக்கிறது? நீங்க தான் பொண்ணு நினைச்சு மாப்பிள்ள பயந்துட போறாரு. மாப்பிள்ளைய விடுடி, மாமா கோச்சுக்க போறாரு. ஏய், உங்களுக்கு கிண்டலா போச்சுல்ல? இப்ப நான் என்ன பண்றது? எங்க போனேன்னு தெரியலையே. அக்கா, சீதா வந்தாச்சு. அப்பாடா, உன்னை பார்த்த உடனேதான் எனக்கு உயிரே வந்துச்சு. இது பாருமா, மாப்பிள்ள வந்திருக்காரு. இந்த காஃபி கொண்டு போய் கொடுமா. மாப்பிள்ளை யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? மாப்பிள்ளை யாருன்னு நெத்தில எழுதி ஒட்டி இருக்கும். படிச்சு பார்த்துட்டு காப்பியை கொண்டு போய் கொடு. ஓய், அசட வழியா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் தான் மாப்பிள்ளை. போம்மா போ. இது எதுக்கு 2 டம்ளர்? சூடா இருந்தா ஆத்திக்கிறதுக்கு. நீங்க சொல்றது பார்த்தா கூட இருந்தா கொஞ்சம் திருப்பூத்து சொல்ற மாதிரி இருக்கு. ஏய், மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? சொல்லுடி. நிஜமாவே பிடிச்சிருக்கா? நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சி, சும்மா சொன்ன. ஏய், மாப்பிள்ள பேசுறத பார்த்தா பொண்ணை புடிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. நாசுக்கா நீயா ஒரு வார்த்தை கேட்டு பாரு. பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பட்டுன்னு வார்த்தை கேளுங்க. தம்பி, சமீபத்துல என்ன படம் பாத்தீங்க? ஹரிதாஸ், தேவதாஸ், காளிதாஸ். பெருசு எதுக்கு சுத்துறீங்க? என்ன கேட்கணுமோ படார்னு கேளுங்க. கெட்டிக்கார தம்பி, பொண்ணு பிடிச்சிருக்கா? எல்லாம் சரிதான், உயரதான் கொஞ்சம் குட்டியா இருக்கும் போல தெரியுது. எதுக்கு பொண்ணை கூப்பிடுங்க, ஜோடி நின்னு பாத்துருவோம். ஏமா பொண்ணு குட்டியா இருக்குன்னு மாப்பிள சந்தேகப்படுறாரு, கூப்பிடுங்க. சோடியா நிக்க வச்சு பாத்துடலாம். செக்க மாடு கேட்டுச்சுன்னா சன மாடு தலையாட்டலாமா? நம்ம ஊரு பொண்ணுங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஜோடியா நிக்க மாட்டாங்க. கிழவனார சொல்லுங்க. வேணும்னா மாப்பிள்ளைய செவுத்தோர நின்னு கோடு போட்டு பார்க்க சொல்லுங்க. பிறகு பொண்ணு வந்து ஒசரம் பாக்கும். இதுக்கு மேல இருந்தா நமக்கு மரியாதை இருக்காது. சரியா இருக்குதே, உங்க முடிவு என்ன? நம்ம முடிவு இருக்கட்டும், முதல்ல பொண்ணோட முடிவு என்னன்னு கேட்டு சொல்லுங்க. பொண்ணோட சம்மதத்தை மாப்பிள்ளை கேக்குறாரு, படார்னு சொல்ல சொல்லுங்க. எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு.
அந்த வீட்டுல சாப்பிடுறீங்க, ஸ்வீட்டோட ஆரம்பிங்க. ஏமா எல்லாத்தையும் அங்கேயே தட்டா அப்படி மத்தவங்களையும் அப்படிங்க. முருகேஷ், கொஞ்சம் வெளியில வாயா. கொஞ்சம் இருங்க, இத வந்துடுறேன். என்ன இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற? ஏன் கேட்க மாட்டேன்? ஏன் ஒருத்தர் வர சொன்னா வண்டிக்கு அனுப்புறது இல்லையா? இதே நான் வந்து தொட்டு ஆச்சு. மாப்பிள்ள வந்திருந்தாருன்னா? மாப்பிளையா? மாப்பிள உள்ள வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. மாப்பிள்ள உள்ள வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆமா. என்னையா சொல்ற? உள்ள வந்து பாரு. எந்த வண்டிக்கு வந்தாரு? 3 வண்டிக்கு. என்ன அவர் வந்து எல்லாரையும் பார்த்து என்னய்யா குழப்புறீங்க? ஏன்பா இதுல யார் மாப்பிள்ள? இவர்தான். தம்பி எந்த ஊரு? சக்கரப்பட்டி. ஓ, நான் சொன்ன மாப்பிள்ள வடபுதுப்பட்டியா? ஏன் மாப்பிள்ள ஒருத்த பஸ் விட்டு இறங்க கூடாது? உடனே அழைச்சிட்டு வந்து சாப்பாடு போட்டுறதா? நான் சொன்ன மாப்பிள்ள வர்றதுக்கு ஒரு மாசம் தள்ளணும். அதை சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். அதுக்குள்ள இங்க ஆள் மாறாட்டம் குழப்பம். அவன் சோத்துக்கே சிங்கநாத அடிக்கிறான். இவனுக்கு 8 ஜிலேபி வேற. இந்த வீட்டுல என்ன பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்ல. அவனுக்கு மட்டும் நான் அவ்வளவு அவசரம். டேய், அவன் 2 வயசுக்கு உனக்கு மூத்தவன்டா. அவன் தான் நான் முதல்ல கல்யாணம் செய்யணும். 2 வயசு சின்ன பண்ண பார்த்து எனக்கு கட்டி வைக்கிறது. அதான் உங்க அத்தை கிட்ட கேட்கணும். எங்க அப்பாக்கு எத்தனை வயசு கல்யாணம் பண்ண? 18 வயசுல கல்யாணம் பண்ணு. அவருக்கு மட்டும் 18 வயசுல, எனக்கு 12 வயசு ஆகலையா? எப்பதான் எனக்கு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றது? அதுக்கு தான் நான் இருக்கிற என்னைய கட்டிக்க. போற போக்க பார்த்தா அதான் நடக்க போகுது. ஏமா என்னமோ நடக்க போகுதுன்னு சொன்னானே, என்ன அது? உன் மகன் என்னை கட்டிக்கிறோம்னு சொல்றேன். அறிவு கட்டவனே, எங்க அம்மாளையா கட்டிக்க போற? ஏன் நீ மட்டும் எங்க அம்மாவை கட்டலாம், நான் உங்க அம்மா கட்டி கூடாதா? அடி செருப்பால நான் இந்த வரேன்டா. ஏய் நில்லுடா. டேய் ஏப்பா. டேய் அப்புறம் பேசிக்கிறேன். சட்டைய பார்த்து டேஞ்சர் லைட் மாதிரி. ஏப்பா ஏதோ திருட்டானா? கழுதைக்கு கல்யாணம் கேக்குது. அது ஓட்டம். நீ பொண்ணை பாத்தியா? பார்த்தேன். என்னடா நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எருவ மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி பேத்தன்ட்டு போற. புடிச்சிருக்காடா? பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு உன்னை புடிச்சிருக்கா? அத அந்த பொண்ணுல போய் கேட்கணும். ஏன்டா அவனை போட்டு உழுப்புற? என் பேரனை பார்த்தா வெள்ளக்கார தோரையாட்டா இருக்கிறேன். எந்த சிறுக்கைக்கு பிடிக்காது? சிரிக்கியோ கிறுக்கியோ இந்த மாசம் போட்டோம், வர்ற மாசத்துல வச்சிருவோம். அலையிறான்களே. காப்பி இன்னொரு டம்ளர் கொண்டு வா ஆத்திக்கிறதுக்கு. ஆத்திட்டேன். நானும் ஒருத்தர் ஆத்திக்கிறேன். எப்ப பிடிச்சிருந்த பழக்கம்? பொண்ணு பார்த்ததுல இருந்து.